தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனமா முன்னாடியே எழுதிடுறாரு. என்னது? என்னோட ஆகாரத்துல கசப்பு கலந்து கொடுத்தார்கள். அந்த கடற்காளான் எப்படி இருக்கும்? கசப்பு தன்மையானது. அவர் தாகத்துக்கு கேட்கும் போது அவருக்கு என்னத்தை கொடுத்தாங்களாம்? தண்ணி கொடுக்கல, திராட்சை ரசம் கொடுக்கல, அவருக்கு என்ன ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எது கொடுக்கல. என்ன கொடுத்தாங்க? காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ தாவீது பல வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? தீர்க்க தரிசனமா எழுதியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டுனா, அவரோட ஆகாரத்துல கசப்பு கலந்து கொடுத்தார்கள், தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வேத வாக்கியம், ஏன்னா மொத்தம் நீங்க வேதத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து இறப்பாருன்ட்டு வேதத்துல மட்டும் இயேசு கிறிஸ்துவை குறித்து 332 தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கு. அந்த 332 தீர்க்க தரிசனங்களும் என்ன பண்ணிடுச்சு? நிறைவேறிடுச்சு. மன்னிப்புன்ற இடத்துல, ரட்சிப்புன்ற இடத்துல என்ன இருக்கும்? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கும். இப்ப இது அங்க இருந்து கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு